என்னங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுதா? இவ்வளோ டேஸ்ட்டான சாம்பாரை 10 நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு எப்படி வைக்கலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சாம்பாருக்கு கூடவே நீங்கள் அப்பளம், வத்தல், வடகம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப செம்மையாகவே இருக்கும். ஒரு சின்ன கப்பில் பருப்பு எடுத்துருக்கேன். அதை நல்லா 2 தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு பருப்பு வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டுடுங்க. 3 விசில் வரணும். நல்லா 3 விசில் வந்ததும் நம்ம இறக்கிடலாம். 3 விசில் வர்றதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். என்கிட்ட இருந்த காயை நான் எடுத்துக்கிட்டேன். உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இந்த காய் தான் போட்டு செய்யணுன்ட்டுலாம் எதுவுமே இல்லை. எந்த காய் போட்டாலுமே சாம்பார் டேஸ்ட்டாக தான் இருக்கும். காயெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு நல்லா காயெல்லாம் தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா காயில் கழுவாமல் நம்ம குழம்பு வைக்கிறது நல்லதில்லை. நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போது சின்ன வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு வைக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு வெந்தயம்லாம் சேர்த்துக்கோங்க. நல்ல கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நான் 2 பல் பூண்டு எடுத்து நல்லா தட்டி சேர்த்துக்கிட்டேன். பூண்டு நல்லா வதங்கணும். வதக்கினா தான் அந்த சாம்பார் பூண்டோட வாசம் நல்லா கிடைக்கும். இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயத்தையும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சிகப்பு மிளகாய் வத்தல் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளி பழம் 2 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சேன் குழம்பு தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாம்பார் தூள் இருந்தால் சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கோங்க. நம்ம நறுக்கி வச்சுருந்த காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் காய் வதக்குனதும் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு காயை வேக விடணும். அதனால் குழம்ப கொதிக்க விடுங்க. நல்லா வெந்துடுச்சு. பருப்பை நல்லா மசிச்சுக்கலாம். குழம்பும் நல்லா கொதிச்சிடுச்சு. காயும் வெந்து குழம்பு மணம் வந்துடுச்சு. பருப்பை உள்ளே சேர்த்து நம்ம ஒரு கொதி விட்டுடலாம். குழம்பு கொதித்ததும் கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி இலை தூவி விட்டுடுங்க. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா எவ்வளோ டக்குன்னு செஞ்சாச்சு. இதை விட செம்மையாகவே நீங்களாம் சாம்பார் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த வீடியோ வந்துட்டு பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை தயவுசெய்து மறக்காமல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் கீழே போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.